கார்குழல் கடவை. இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கப் காஃபி எடுத்துட்டு ஃப்ரெஷ் ஆகுங்க, பயணத்துக்கு போகலாம். எனக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னைய தனிமை ராஜான்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க தெரியுமா? ஏன்னா என் மனசை நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன், நான் தான் ஆள்றேன். எனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன், நான் டிசைட் பண்ணி நானே செய்கிறேன். ஸோ என்னைய தனிமை ராஜான்னு கூப்பிடுறது பரவாயில்ல தானே. தனிமை அப்படிங்கிறது ஒரு கலை. அது நமக்கு ரொம்ப மன நிம்மதியை கொடுக்கும். ஒரு ரிலாக்ஸ் மூட் ஒன்று எங்களுக்கு வரும். எது எப்படி இருந்தாலும் இந்த தனிமைங்கிறது நிறைய புது விஷயங்களை செய்ய தோணும். நிறைய படைப்பாற்றல் இந்த தனிமை நமக்கு கொடுக்கும். நம்மளை நாங்களே கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு தனிமை ரொம்ப உதவும். நம்மளால நம்மளுடைய எண்ணங்களை, கனவுகளை, ஏன் உளவியல் அடையாளங்களை கூட புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். அதில் உள்ள நிம்மதி ஒரு அற்புதம். இந்த தனிமையை நல்லா அனுபவிங்க. புத்தகங்கள் படிங்க, புதிய இசைக்கருவிகளை இல்லாட்டி புதுசாக ஏதாவது செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போயிடும். புத்தகம் படிக்கும் பொழுது தூங்கிடாதீங்க. தனிமை வேற, தூக்கம் வேற. அதனால புத்தகம் படிக்கிறது உங்களுடைய தனிமை நேரம், தூங்குறது உங்களுடைய தூக்க நேரம். தனிமைங்கிறது ஒரு அற்புதமான அனுபவம். ஸோ இதை நீங்கள் எப்படி பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. நீங்கள் உங்களுடைய சொந்த பாணியில் இந்த தனிமையின் அழகை எப்படி அனுபவிக்க போறீங்க? யாருமே இல்லாத போது உங்களுக்குள்ள உள்ள அழகை நீங்கள் இந்த தனிமையினூடாக எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? டியர் ஃப்ரெண்ட்ஸ், தனிமைங்கிறது நம்மளுடைய உற்ற நண்பன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை அழகா அனுபவிங்க, அழகா உணருங்க, அதை நல்ல முறையாக யூஸ் பண்ணுங்க. அதுதான் உண்மையாக நீங்களே உங்களை நேசிக்கிறதுக்கான அர்த்தம். குட் லக்.